கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நம்மிடத்திலே இரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்திலே லீஸ்திரா என்ற பகுதியிலே தாயின் வயிற்றில் பிறந்தது முதலே சப்பானியாய் இருந்து கால்கள் நடவாமல் இருக்கக்கூடியவனை பவுல் உற்று பார்த்த பொழுது அவனுக்குள் இரட்சிப்பிற்கேற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு அவனை பார்த்து சொன்னார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தமாய் சொன்னார். அவன் உடனே குதித்தெழுந்து நடந்தான். கர்த்தர் இன்றும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த இரட்சிப்பிற்கேற்ற, சுகத்திற்கேற்ற, அந்த ஆசீர்வாதத்திற்கேற்ற விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் இன்று நம்மை தேவன் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நிற்க செய்ய விரும்புகிறார். நீங்கள் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.